பக்கத்துல ஆரம்பத்துல மரம் நிற்கும். இந்த மரம் நிமிர்ந்து நிற்கும். இந்த ஆறு அப்படி பிரவாகம் எடுத்து ஓடி வரும்போது, ஃபோர்ஸா வரும்போது மரம் நீட்டி நிற்கும், நிமிர்ந்து நிற்கும். அந்த மரத்தை அடிச்சு உடைச்சி அந்த ஆறு கொண்டு வரும். நீங்க நம்ம பார்த்தோம்னா ஆறுல லாக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மரக்கட்டைகள் வரும். ஆனா இந்த ஆற்றுக்கு பக்கத்துல நாணல் சொல்றோம், பார்த்திருக்கீங்களா? நாணல் ரெண்டு பக்கமும் நிற்கும். அப்ப சொல்லுவாரு, நாணல் சின்னதா இருக்கு, ஆனா இந்த மரம் பலமா இருக்கு, நேரா இருக்கு, உறுதியா இருக்கு. ஆனா இந்த ஆறு பிரவாகம் எடுத்து ஓடி வரும்போது மரக்கட்டைகளை உடைக்கிறது. ஆனால் இந்த நாணலை ஏன் உடைக்க முடியவில்லை? நாணல் பக்கத்துல அந்த ஆற்றை பக்கத்தில் முழுவதுமாக வளர்ந்திருக்கிறது. ஒரு நாணலை கூட நான் பிடுங்கி பார்த்ததில்லை. ஏன் என்று கேட்டால், மரம் நான் எதற்கும் வளைந்து கொடுக்க மாட்டேன் என்று நிமிர்ந்து நிற்கிறது. பிரவாகம் எடுத்து ஓடி வரும் ஆறு அடித்து உடைத்து நாசமாக்குகிறது. ஆனால் இந்த நாணல் பாருங்கள், நீங்கள் எல்லாம் வளைந்து நெளிந்து யோகா செஞ்சீங்க பாருங்க. அதே மாதிரி ஆறு பிரவாகம் எடுத்து வரும்போது இந்த நாணல் வளைஞ்சுக்கும். ஆறு தாண்ட உடனே இந்த நாணல் நிமிந்துக்கும். ஆக வளைந்து கொடுப்பதனால் நாணலை யாரும் பிடுங்க முடியாது. ஆக வாழ்க்கையில் வளைந்து கொடுப்பதெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நீங்க தான், இல்லையா? ஆக உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும், மனநலம் நன்றாக இருக்க வேண்டும். எல்லாத்தோட நீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க யோகா பண்றவங்களோட யோகா பண்ணாதவங்களோட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? யோகா பண்றவங்க எல்லாம் நிறைய மார்க் வாங்கலாம். யோகா மார்க் வாங்க, யோகா செய்யாதவங்க குறைவா மார்க் வாங்குவாங்க. ஏன்? யோகா செய்யறவங்க குறைவா படிச்சா போதும், அந்த மூளை சீக்கிரமா அதை கிரகிச்சுக்கும். அதனால நீங்க எல்லாம் நிறைய மார்க் வாங்க போறீங்க. அதனால இங்க உள்ளவங்க எல்லாரும் நிறைய மார்க் வாங்க போறீங்க. அதற்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா டாக்டர் சொல்றேன், யோகா பண்ணும்போது நம்ம மூளையில ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். மூளையில் உள்ள திசுக்கள்லாம் ரொம்ப உற்சாகமா, நீங்க இப்ப இன்னைக்கு 9 மணில எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க, அதே மாதிரி மூளை செல்கள் எல்லாம் யோகா செய்யும் பொழுது உற்சாகமா இருக்குமா, தூங்கவே தூங்காதான். ஆக உற்சாகமா இருக்கும்போது இந்த பாப்பா படிக்குது, இந்த தம்பி படிக்குது, அதெல்லாம் நம்ம கிரகிச்சுட்டு பரீட்சை எழுதும் போது ஞாபகமா அதை சொல்லி கொடுக்கணும்னு யோகா செய்யற குழந்தைகளோட மூளை உங்களுக்கு உதவி செய்யும். அதனாலதான் யோகா செய்யறவங்க எல்லாரும் நல்லா படிக்கலாம். மனப்பாடம் செய்யும் பொழுது மற்றவர்களை விட நீங்கள் சீக்கிரம் மனப்பாடம் செய்து விடலாம். ஏன்னா உங்க மூளை யோகாவினால் பலப்பட்டு இருக்கிறது. இதுதான் முக்கியம். அதனாலதான் யோகா செய்வது மிக மிக முக்கியம் குழந்தைகளிடம். அது மட்டும் இல்ல, யோகா என்பது உடல் நலத்தை, இருதயமா இருந்தாலும் சரி, மூளையா இருந்தாலும் சரி, கை காலா இருந்தாலும் சரி, உடல் நலத்தை பேணுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்டகிரல் மெடிசன் நாங்க இப்ப சொல்றோம், இன்டகிரேட்டட் மெடிசன் சொல்லிட்டு. நான் ஒரு அலோபதி டாக்டர், ஆனா எனக்கு இயற்கை மருத்துவம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இயற்கை மருத்துவமும் ஆங்கில மருத்துவம் இணைந்து மிக நல்ல ஆரோக்கியத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதில் அழுத்தமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன் ஒருவர் கேட்டார், யோகா செஞ்சா நீங்க சொல்றீங்க இயற்கை மருத்துவம் இந்திய மருத்துவம் யோகா செய்ய சொல்றீங்க, ஹார்ட் அட்டாக்கு அதுல மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், யோகா ரெகுலரா செஞ்சு இயற்கை மருத்துவத்தினால் தடுப்போம் என்றால் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் அதுக்கு சிகிச்சை இருக்கணும்னா ஏன் நம்ம கேட்கணும்? அந்த அளவிற்கு யோகா என்பது நமது உடலையும் மனதையும் மிக தெளிவாக நமக்கு எடுத்து செல்கிறது என்பது மட்டுமல்ல, நம்மை அமைதியாக வைத்திருக்கிறது. ஆக யோகா என்பது நம் வாழ்வியலோடு ஒன்றியது. அதனால்தான் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக கொண்டாடினார்கள். முதலில் இது
ஆனா இப்பொழுது அது உலக கலையாக மாறி இருக்கிறது. முதல்ல இந்தியாவில் மட்டும்தான் யோகா செஞ்சாங்க, ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் யோகா செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, நம்ம நாட்டில் இருந்தா நம்ம ரசிக்க மாட்டோம், வெளிநாட்டு இருந்து வந்ததுன்னா ரசிப்போம். நம்மகிட்ட ஒரு பென்சில் இருக்கு, பக்கத்து பாண்டிச்சேரியில பக்கத்து கடையில வாங்கினா நமக்கு பிடிக்காது. ஆனா இது அமெரிக்கால இருந்து வந்த பென்சில், நம்ம ஊர்லயே செஞ்சு அதை அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அமெரிக்கா பென்சில் அப்படின்னு நம்ம பெருமையா நம்ம வாங்கிக்குவோம். அதே மாதிரி இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய கலை மட்டும் இல்ல, இது உலக கலையாக மாற்றி நம்ம நாட்டில் செய்து கொண்டிருந்த யோகாவை இது உலகம் முழுவதும் செய்கிறார்கள் என்றால் அதற்கு இந்தியா பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்திற்கு ஒரு கலையை இந்தியா கொடுத்திருக்கிறது, நம்ம நாடு கொடுத்திருக்கிறது. 8000 வருஷத்துக்கு முன்னால் சிவன், ஆதி சிவன் என்றால் யோகி சிவன் என்று சொல்கிறார்கள். இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அமைச்சர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், நாம் இறைவன் எல்லாருமே யோகாசனத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். நமது குரு தட்சிணாமூர்த்தி என்ற குரு யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். நம்ம அம்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி வச்சிருப்பாங்க, யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஐயப்பன் யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஆக என் பிள்ளையார் யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஆக எல்லோரும் யோகா என்றால் இறைவன் என்பதை ஒன்றாக நமக்கு இணைத்து காண்பித்திருக்கிறார்கள். யோகா என்றால் அர்த்தம் என்ன என்றால் இணைப்பது என்று அர்த்தம். இணைப்பது என்றால் மனதையும் உடலையும் இணைப்பது. ஆக இவ்வளவு நல்லதை ஏன் நம்ம கத்துக்காம இருக்கணும்ன்றதான். நீங்க எல்லோருமே வருகாலத்தில் மிகப்பெரிய பயிற்சியாளர்களாக மாறப் போகிறீர்கள். உங்களால் பல பேர்